நீ நடித்தால் எம்ஜிஆர் உனக்கு எதிர்ப்பு நிறைய வரும்னு சொல்றாரு. எந்த எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, பராசக்தி மனோகரா வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசும் நானு எனக்காக உங்க பேனாக வந்து இந்த சாதாரண சந்திரசேகருக்காக உங்க பேனா இதோட எனக்கு என்ன பெருமை வரும், நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்றேன். 45 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞரை பார்க்கும்போது என்ன வேகம் இருந்ததோ, என்ன புத்துணர்ச்சி இருந்ததோ, அதே வேகமும் அதே புத்துணர்ச்சியும் இந்த வேகத்தில் இருக்கிறது என்பதை நான் அறிவோடு சொல்லிக் கொள்கிறேன். அது எனக்கு என்னோட ஒரு நிகழ்ச்சி இந்த வேலையில எனக்கு நினைப்பு என்னன்னா, நான் பள்ளியில படிக்கிற காலத்திலிருந்து பெரியார், அண்ணா, கலைஞருடைய பேச்சு, பகுத்தறிவு இப்படி இந்த உணர்வு எல்லாம் இருந்தது. நான் ஒரு அனுதாபியாக இருந்தேன். சினிமாவில் நடிச்சதுக்கு அப்புறம் கலைஞரை தூரத்திலிருந்து பார்த்து ரசித்த என்ன கலைஞரை கூப்பிடுறாரு. கோபாலபுரத்துக்கு உங்களை பார்க்கணும் விருப்பப்படுறாங்க. சண்முகனாக சொல்ற உடனே ரொம்ப அப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல போய் கூட யோ நீ நல்லா தமிழ் பேசுறையா கலைஞர் சொன்னாங்க. அதான் பெரிய பதிவு. அப்ப சொன்னாரு, தூக்கு மேடை நாடகத்தை சினிமாவா எடுக்க போறேன், நிறைய வசனம் இருக்கு, அதை நீ தான் பேச முடியும், நீ நடித்தா அதை திரைப்படமாக எடுப்பு, இல்லை என்றால் எடுக்க முடியாது. நான் நடிக்கிறேன், ஆனா நீ நடிச்சா அப்ப எம்ஜிஆர் முதலமைச்சர், நீ நடித்தால் எம்ஜிஆர் உனக்கு எதிர்ப்பு நிறைய வரும்னு சொல்றாரு. எந்த எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, பராசக்தி மனோகரா வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசும் நானு எனக்காக உங்க பேனா திறந்து இந்த சாதாரண சந்திரசேகருக்காக உங்க பேனா எடுத்துருக்கா இதோட எனக்கு என்ன பெருமை வரும், நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன். அதே உணர்வோட இந்த வேலையை நிற்கும் போது 1980ல 45 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞரை பார்க்கும்போது என்ன வேகம் இருந்ததோ, என்ன புத்துணர்ச்சி இருந்ததோ, அதே வேகமும் அதே புத்துணர்ச்சியும் இந்த வேலையில் இருக்கிறது என்பதை நான் அறிவோடு சொல்லிக் கொள்கிறேன். சினிமாவுக்கு வர்றாங்க ஊஞ்சல் வெட்டி ஆடுற மாதிரி, ஆனா அது வந்து கடுமையான புயலுக்கு இடையிலே படகை செலுத்துவது போல செலுத்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரியல. அப்படித்தான் கடுமையான ஒரு படகை, கடுமையான புயலை எதிர்த்து 50 ஆண்டு காலமாக திமுகவுடைய தலைவரான கலைஞர் திமுகவை கொண்டு வந்தார். அதனாலதான் அவர் சொன்னார், நேற்று கூட டிவி பார்க்கும்போது எனக்கு கண்களிலே கண்ணீர் கலைஞருடைய குரலை கேட்டு, தமிழர்களே தமிழர்களே, நீ இரவு கடவுளை சொல்லி போட்டாலும் கத்து வடவாகத்தான் உதப்பை, அதை நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்த்து விட மாட்டேன். அந்த பொருள் இன்னைக்கு